தூத்துக்குடி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே விட்டு கனமழை. வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து குளிர்ச்சியான சூழல். தமிழ்நாடு மீனவர்களுக்கு எதிரான இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு எதிராக மீனவ மக்கள் கொந்தளிப்பு. சிறைபிடிக்கப்பட்ட படகுகளுடன் மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் விடிய போராட்டம். வருகின்ற 5-7 தேதிகளில் படகுகளுக்கு வாய்தா வருது. உடனடியாக மத்திய அரசாங்கம் நினைத்தால் ஒரு போன்ல அந்த மீனவர்கள் படகுடன் விடுவிக்கப்படுவாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும். தமிழ்நாட்டில் நாளை தொடங்குகிறது +2 பொதுத் தேர்வுகள். 3316 மையங்களில் 8,21,000 மாணவ மாணவிகள் தேர்வெழுதுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு தொடங்கியது. நாகூர், மதுரை உள்ளிட்ட மாநிலத்தின் பல இடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஜெலன்ஸ்கியுடன் வெடித்த வார்த்தை போர் மோதலில் ட்ரம்ப் அதிருப்தி. உக்ரைனுக்கு வழங்கப்படும் நிதி, ஆயுத உதவியை குறைக்க திட்டம். ட்ரம்புடனான மோதலை தொடர்ந்து லண்டன் சென்ற ஜெலன்ஸ்கிக்கு இங்கிலாந்து பிரதமர் ஸ்மார உற்சாக வரவேற்பு. பிரேசில், கனடா, பிரான்ஸ், போலந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களும் உக்ரைனுக்கு ஆதரவு. அதிமுக பொதுக்கூட்டத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பெயரை தவிர்த்துவிட்டு உரையாற்றிய செங்கோட்டையன். புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எம்ஜிஆர் போல வந்துவிடலாம் என மனக்கோட்டை கட்டுவதாக நடிகர் விஜய் குறித்து மறைமுக விமர்சனம். நீங்கள் என்ன படைத்திருக்கிறீர்கள்? எப்படி உங்களால் முடியும்? நான் கேட்கிறேன், இந்த தொண்டர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இந்த இயக்கத்தில்? திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தை எவராலும் தமிழ்மொழியை அசைத்து விட முடியாது. பெண்கள் குறித்து அநாகரிகமாக பேசிய சீமானுக்கு பல்வேறு துறை சார்ந்த பெண்கள் கடும் எதிர்ப்பு. பெண்களை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதாக சீமானுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். புதிய வீடியோ மூலம் சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி சரமாரி கேள்வி. சீமான் நாடகமாடுவதாக ஆவேசம். சீமான் 2008 வெறும் 6 மாசம் தான் பழகினா. அப்ப எதுக்கு 2011 நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்க கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் போட்ட துணியோட கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அனைத்து கட்சி கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என பேட்டி. சேலம் மாவட்டம் புங்கவாடியில் அரசு பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மேளதாளத்துடன் வரவேற்பு. பூங்கொத்து கொடுத்து கிரீடம் சூட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்திய ஆசிரியர்கள். அந்தையூர் அருகே சந்தியபாளையம் அங்காளம்மன் கோயிலில் கிடாக்கரி விருந்துடன் நடைபெற்ற திருவிழா. 500 ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டு சுட சுட தயாரிக்கப்பட்ட கறி விருந்து. பிப்ரவரி மாதத்தில் 1,84,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல். வரி வசூல் 9.1% அதிகரித்துள்ளதாக ஒன்றிய அரசு தகவல். ஹீரோ எலக்ட்ரிக் நிறுவனம் 301 கோடி ரூபாய் கடனால் திவால். பொதுத்துறை, தனியார் துறை வங்கிகளிடமிருந்து கடன் பெற்ற நிலையில் திவால் நிலைக்கு சென்றது.
பிரபல பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷலின் எக்ஸ் பக்கம் முடக்கம். பல மணி நேரமாகியும் எக்ஸ் நிர்வாகத்திடமிருந்து உதவி கிடைக்கவில்லை என ஸ்ரேயா கோஷல் வேதனை. பிராக் செஸ் தொடரில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு முதல் வெற்றி. 3வது சுற்று போட்டியில் செக் குடியரசு வீரரை வீழ்த்தினார். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிச் சுற்றுக்கு இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அணிகள் தகுதி. 2023 உலகக்கோப்பையில் அரையிறுதிக்கு சென்ற 4 அணிகளே சாம்பியன்ஸ் டிராபியிலும் முன்னேற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.